டேஸ்டான முட்டை சாப்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய அளவு வெங்காயம், தேவைக்கேற்ப தேங்காய், 5-6 பல்லு பூண்டு, சிறிதளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி 2 லவங்கம், சிறிதளவு பட்டை, வாசனைக்கு கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து பெரிய தக்காளியாக 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோடு சேர்த்து நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சப்புறம் அதில் சிறிதளவு மஞ்சள், அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றா போல் உப்பு அதோடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து குழம்பு பதத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதித்த அப்புறம் நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருக்கணும் முட்டை. அந்த முட்டையை வெளிப்பகுதியில் கத்தியால் கீறி அந்த குழம்போட சேர்த்து கொத்தமல்லி தழைகளை தூவி பரிமாறலாம். இது குழம்பு சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.